கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் விசுவாசம் என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது, பல போராட்டங்கள் இருக்குது. அநேக வேளைகள் நம்ம வேதனையோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை தானே நம்புகிறோம், நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அதிகமான பிரச்சனைகள் வருது, ஏன் நம்ம சோர்ந்து போகிறோங்கிறதுக்கான ஒரு நல்ல பதிலை வேதபூர்வமாக இந்த நாளிலே கண்டுகொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த வேத வசனத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, முதலாவதாக நம்ம தேவனிடத்தில் எதையும் கேட்கலாம், அதை நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்குதா அப்படிங்கிறத தேவன் பார்ப்பார். என்னங்க, ஆண்டவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தருவார்னு சொல்லி தானே நான் ஜெபிக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு விசுவாசம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தன்னிடத்தில் வந்த ஒவ்வொரு இடத்துலையும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறார். சிலரை பார்த்து உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறார். சிலரை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லலையான்னு சொல்லி லாசரு கல்லறைக்கு முன்பாக சொல்கிறார். இப்படி உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்துல வல்லமை, சர்வ வல்லமை. அவர் எதையும் செய்ய முடியும், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரே ஒரு நிபந்தனை, விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம், அது நம்மிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வல்லமை நம்மிடத்தில் வெளிப்படுது. பாருங்கள், நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த பிறவி சப்பானியை பேதுருவும் யோவானும் அற்புதமாக குணமாக்குறாங்க. பேதுரு அழகாக அங்கே சொல்வார், அவரால் உண்டாகிய விசுவாசமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. தேவன் அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறாரு, அங்கே துவக்குகிறவர் முடிக்கிறவராகி அவர் என்ன செய்கிறாரு, அந்த விசுவாசம் எவர்களுக்குள்ள கிரியை செய்தோ அவர்கள் தேவனுடைய வல்லமையை, அற்புதத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷர்களே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனைகளோட கடந்து போராடிட்டு கிடந்தவங்க போராடிக்கிட்டு தான் கிடந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை ஆண்டவரத்தில் கொண்டு வந்தால் தனக்கு விடுதலை கிடைக்கும்னு யார் ஆண்டவரை தேடி வந்தாங்களோ அவர்களுக்கு தேவன் அவருடைய விடுதலையை அவர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இப்போ பாருங்கள், ஒரு பெரும்பாடல ஸ்தோத்திரி 12 வருஷமாக அதிகமான உதிரப்போக்கில் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து வைத்தியர்களுக்கு பணம் வேஸ்ட் ஆகி கொஞ்சம் கூட சுகமாகலை. இப்போ ஆண்டவரை குறித்து கேள்விப்படுறாங்க. இப்போ கேள்விப்பட்ட உடனே அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி போகிறது, அவர்கிட்ட போய் எப்படி பிரச்சனையை சொல்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம். ஒரு பக்கம் அவருடைய சரீர பலவீனம், போக முடியாதபடிக்கு ஒரு வேதனையான போராட்டம். இன்னொரு பக்கம் போனால் அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எப்படி ஏகப்பட்ட திரளான கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க, பக்கத்தில் போவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகமாகும். பாருங்கள், அந்த விசுவாசம் ஆண்டவர் கை வச்சாதான் அல்லது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாதான் அப்படி இல்லவே இல்லை. அங்கே பாருங்கள், அந்த திரள் கூட்டத்துக்கு மத்தியில் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அங்கே அற்புதமாக அந்த சரீரத்தில் விடுதலை உண்டாகுது. தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. அப்போ இந்த ஸ்திரீ முன்னால் ஆண்டவரே நான் தான் தொட்டேன். பாருங்கள், ஸ்திரீயே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள்,
அப்போ விசுவாசம் எப்படி அங்கே கிரியை செய்யுது அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகமாயிருங்க. பாருங்க, அப்படியே நடக்குது. அப்போ எத்தனையோ பேர் அவரை நெருக்கி அடிச்சுக்கிட்டு தொட்டாங்க. அவருடைய வஸ்திரத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காக, பிடிச்சு இழுக்கிறதுக்காக, இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கறதுக்காக, பல எண்ணங்களில் வேடிக்கைக்காக, விளையாட்டுக்காக மேலே விழுறதும் தொடுறதும் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலைங்க. ஆனால் விசுவாசத்தோட தொட்ட இந்த சகோதரியின் வாழ்க்கையில் அற்புதமான விடுதலையை தேவன் கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்குது. அந்த தீர்வை நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தீரலை, வேதனையோட துக்கத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், எனக்கு விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் தேவனுடைய வல்லமையை நான் பெற முடியும், என் பிரச்சனைக்கான தீர்வை அவரிடத்திலிருந்து நான் பெற முடியும். பிரியமானவர்களே, ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிற ஒரு சம்பவத்தை மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 100க்கு அதிபதி அப்படின்னா யாருன்னா, இவர் ஒரு ரோமர், அதாவது 100 போர் வீரர்களை கொண்ட ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். இவருக்கு கீழே 100 போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு பேர் 100க்கு அதிபதி. அந்த 100 போர் வீரர்களை கொண்ட ஒரு படைக்கு இவர் ஒரு தளபதியாக, ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த 100க்கு அதிபதி, அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் எங்கே வர்றார்? இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றார். எதற்காக? அவருடைய வீட்டில் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடி வாரான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சரி வாரேன், வந்து அவனை குணமாக்குவேன்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எவ்வளோ பெரிய ஆள், நீர் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் கூட நான் தகுதி கிடையாது. ஒருவேளை நான் பெரிய கமாண்டராக இருக்கலாம், நான் போனால் போவான், வானா வருவான், நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான், ஆனால் அதனால் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் தகுதியே கிடையாது. இங்கே இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். ஒரு வார்த்தை, இங்கேருந்து எவ்வளவோ தூரமான இடத்துல அவனுடைய வீடு இருக்குது, ஆனால் அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, சுகமாவான். பாருங்கள், ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். இஸ்ரவேலருக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே. ஆச்சரியப்பட்டு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நிச்சயமா உன் வேலைக்காரன் சுகமாவான், உன் வார்த்தையின்படி ஆக கடவுது. அந்நேரமே அவனுடைய வியாதி, அந்த வேலைக்காரனுடைய வியாதி அவனை விட்டு நீங்கி சுகமானது. இங்கே விசுவாசம் எப்படி பாருங்க, ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணணும், தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும், அல்லது ஊக்கமாக ஜெபிக்கணும், அந்த மாதிரி எந்த கான்செப்டும் இங்கே இல்லவே இல்லை. ஒரே ஒரு காரியம்தான், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று நம்ம எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை இந்த ரோம அதிகாரியினிடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா விசுவாசம் தான். லாசரு கல்லறைக்கு முன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அவர் வந்ததே ரொம்ப லேட்டு. அவங்க எல்லாம் ரொம்ப சடைச்சிக்கிறாங்க, இங்கே வந்திருந்த நீர், நாங்கள் சொன்ன நேரம் என்னையா, நீர் வந்த நேரம் என்ன, நாங்கள் சொன்ன நேரம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான், இவ்வளவு தாமதமாக வந்துட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவரை குற்றம் சாட்டிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை, ஒரு பலவீனமான ஒரு நிலைமை, ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமை அந்த லாசர் குடும்பத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அந்த ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார், கல்லறைக்கு முன்னால் போய் நின்றுட்டு கல்லை தள்ளுங்கிறார், கல்லை அப்புறப்படுத்துங்கிறார். உள்ள லாசருடைய சரீரம் இருக்குது, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சுன்னா உடனே அங்கே அந்த சகோதரி சொல்கிறார், 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, நாரும். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல மார்த்தாள் சொன்ன காரியம் உலக பிரகாரமான ஒரு பார்வையில் அது சரிதான், மனித ஞானத்தில் அது சரிதான். அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆச்சு, நிச்சயமாக என் துர்வாசனை வீசும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இங்கே தான் தேவன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அது உலக ஞானம் அல்லது உலக வழக்கம் இதையெல்லாம் தாண்டி தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னால் அங்கே கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அற்புதங்களை எப்படி செய்கிறார் அப்படின்னா அவர் கீழ்ப்படிதலின் மூலமாக அவர் செய்கிறார். அந்த கீழ்ப்படிதல் எதன் மூலமாக வருது அப்படின்னா விசுவாசம் இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். விசுவாசம் இல்லைன்னா உலக ஞானத்தின்படி அது எப்படி முடியும் இல்லையா? வானத்திலிருந்து கர்த்தர் பலகணிகளை திறந்து கொட்டினா கூட இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த மாதிரி
இங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற 4 நாள் ஆகும் நாரும். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம் மனித ஞானத்தை, லௌகீக ஞானத்தை வெளிப்படுத்தும் போது நம்முடைய விசுவாசம் அங்கே இல்லைங்கிறத வெளிப்படுத்துகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அந்த தீர்வு அவரிடத்துலேருந்து அந்த விடுதலை வரணும்னு சொன்னால் விசுவாசம் அவசியமாக இருக்குது. கல்லை புரட்டி போடுங்கன்னா போடணும். அது நாரும், அது அப்படி ஆகும் இப்படி ஆகும், தேவையே இல்லை. விசுவாசம் தேவனை கனப்படுத்துகிறது. தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் கீழ்ப்படிதலின் மூலமாகத்தான் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் வேணும்னா விசுவாசம் இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். ஆண்டவர் உடனே சொன்னார் மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லலையா? அப்போ நம்முடைய இந்த இடத்துல ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறாரு. அவனுடைய மார்த்தாளுடைய சகோதரன் மரித்து 4 நாள் ஆச்சு, அடக்கமணி ஆச்சு, அவனை உயிரோடு எழுப்ப போகிறாரு. இப்போ அந்த உயிரோடு எழுப்ப போகிற அந்த ஆண்டவருடைய கரத்தை எது கட்டி போடுகிறது அப்படின்னா, இந்த மார்த்தாளுடைய அவிசுவாசம். அது அங்கே எப்படி வெளிப்படுது அப்படின்னா, நாரும் கல்லெல்லாம் புரள முடியும். என்ன ஆண்டவரை, இந்த ஒரு சின்ன கான்செப்ட் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தேவனை அங்கே தடுக்கிறதை பார்க்கிறோம். அவிசுவாசம் தேவனுடைய கரத்தை கட்டி போடுகிறது. நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு. இங்கே எங்கே நடக்குது? இது ஆண்டவருடைய அந்த பிறந்த அங்கே நேசரேத்தில் நடக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனைகளை அவர் சரி செய்யல. அதுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அப்போ இது எங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இது அவர் வளர்ந்த ஊராகிய நேசரேத். இந்த நேசரேத்தில் அவங்களுக்கு என்ன, இவர் தச்சன் தானே, இவருடைய அப்பா ஒரு கார்பெண்டர் தானே, இந்த மரியாதைலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தானே, இவன் எனக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு, இவன் என்னத்தை செஞ்சிட போகிறான் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து அவர்கள் சரியான மதிப்பீடு அவர்களால் பண்ண முடியல. இடரல் அடைந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவர் மேலே வைக்க வேண்டிய விசுவாசத்தை அவர் மேலே வைக்க முடியல. காரணம் என்ன? அவருடைய பின்னணியை பார்க்குறாங்க, அவருடைய பேக்ரவுண்டை பார்க்குறாங்க, அவரை அற்பமாக எண்ணுகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். வேதம் சொல்லுது, அங்கே உள்ள அநேகருக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் அவருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அவரிடத்துல இருந்துச்சு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அவங்களுக்கு இல்லாததுனால, அவர்கள் அவிசுவாசத்தினால நிரம்பி இருந்ததுனால தங்களுடைய பிரச்சனைகளுக்கான எந்த ஒரு விடுதலையையும் இயேசுவினிடத்திலிருந்து அவங்க பெறவே இல்லை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். பல பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் இவர்கிட்ட போனால் என்னங்க, நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க. ஏசெல்லாம் எங்கெங்க சுகமாக்குவார், அவர் எங்கெங்க விடுதலை கொடுப்பாரு, அவர் ஒரு சாதாரணமான இந்த யோசேப்பினுடைய குடும்பம் தானே, அவங்க ஒரு தச்சன் தானே, கார்பெண்டர் தானே என்று சொல்லி அவருடைய ஒரு பின்னணியத்தை அவங்க முன்ன வச்சு அதிகமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை லேசாக இட போட்டாங்க. அவர் யார் அங்கே பாருங்கள், ஆண்டவரிடத்துல வந்த ஒவ்வொரு இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், விசுவாசம் இருக்குதான்னு சொல்லி. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இங்கே விசுவாசம் இல்லை. அவரை சரியான விதத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. 10ஓட 11 அத்தோட இவரும் ஒன்றுன்னு சொல்லி அவரை வச்சுக்கிட்டாங்க. அவர் தேவன், அவர் தேவாதி தேவன், இந்த உலகத்தை படைத்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர். ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே உள்ள ஒருத்தரும் சரியாக ஏற்றுக்கொள்ளலை. ஒரு நன்மையும் ஒரு அற்புதம் அங்கே செய்யலை. அங்கே நான் வாசிக்கிறோம், அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை. அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அந்த மக்கள் தவறினதுக்கு காரணம் ஆண்டவர் மேலே அவங்க வைக்க வேண்டிய விசுவாசத்தை வைக்கலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில விசுவாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வஸ்திரத்தை தொட்டது, அந்த 100 கதிவு. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம்.
அந்த பேதுரு மேலே அவங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நெல்லாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இங்கே சிலருடைய விசுவாசத்தை பாருங்கள். பேதுரு ரொம்ப பிஸியாக இருக்கிறார், ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்கிறார். ஆகவே அவரிடத்துல நெருங்க முடியல, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண முடியல. இப்போ அவன் பார்க்குறாங்க பிணியாளிகள், பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்ட அநேகர் அங்கே இருந்தாங்க. அதில் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, பேதுரு இந்த தெருவழியாக தான் அவர் என்ன செய்வார், ஊழியத்துக்கு கிளம்பி வெளியே போவார். அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வெளியே அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் காலையில் அந்த ஊழியத்துக்கு போகிற நேரமாவது அல்லது மாலையில் திரும்பி வர நேரமோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய நிழல் படும்படி வைக்கிறாங்க, கொண்டு போய் தெருவில் வைக்க. சிலர் என்னங்க இந்த மாதிரி அவரே வியாதியஸ்தராக இருக்கிறாரு, முடியாத ஆளாக இருக்கிறாரு, அவரை போய் கட்டில் மேலே படுக்கையில் இப்படி நட்ட வெயிலில் வெளியே கொண்டு போட்டிருக்கிறீங்களையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேட்டால் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஐயா பேதுரு வாராருங்க, அவர் நிழல் பட்டால் சுகமாரி. என்னையா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, எங்கேயாவது பைபிள் அப்படி எழுதியிருக்கா, பழைய ஏற்பாட்டில் அப்படி ஏதாவது இருக்குதா, நிழல் பட்டால் சுகமாகுன்னு ஆண்டு எங்கேயாவது நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, இப்படி முட்டாத்தனமாக இருக்கிறீங்களே, இப்படி ஒரு வியாதியசனை கொண்டு போய் வெயிலில் போட்டு பாடாப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி உலக ஞானத்தில் லௌகிக ஞானிகள் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்கள ஏளனமாக பேசி அதட்டி இருப்பாங்க. ஆனால் அசரலைங்க, அவங்க அப்படி யாரும் திட்டுனன்னு சொல்லி நிறைய பேர் பயந்து ஐயோ இப்படிலாம் போனால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வியாதியஸ்தர்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பாங்க. ஒரு சிலர், அவர்களில் சிலர் நிழல் படட்டுன்னு கொண்டு வைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா, நம்ம அதே அப்போஸ்தலர் 5:16 வாசிக்கலாம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். தேவன் பேதுருவின் மூலமாக விசேஷித்த வல்லமையை செய்கிறார். ஒரே ஒரு கான்செப்ட் தான், என்னது, நிழல் பட்டால் சுகமாகும். அப்போ ஒருவேளை இது மற்றவங்களுக்கு ஏளனமாக அற்பமாக எண்ணப்படுறாங்க, நிழல் பட்டால் எப்படிங்க சுகமாகும், என்னங்க இதெல்லாம் ஒரு விசுவாசமா? தேவன் அதை கனப்படுத்துகிறார். அந்த வெயிலுக்குள்ள காற்று எப்போ பேதுரு வருவார், எப்போ இந்த தெருவழியாக நடந்து போவார்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. பேதுரு அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாருங்க. நிழல் பட 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 தேவன் அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பிசாசுகள் ஓடுது, வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க. என்ன காரணம், நிழல் பட்டா சுகமாகுங்க. இந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துறார். இப்போ ஒருத்தருக்கு அது ஏளனமாக அற்பமாக தெரியுது, இன்னொருத்தருக்கு அது தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசமாக அது இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவங்கெல்லாம் திட்டுவாங்கன்னு சொல்லி பயந்து அல்லது இதெல்லாம் விசுவாசமாக இதெல்லாம் மூடத்தனம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சவன் வியாதியஸ்தனாகவே இருந்தான். ஆனால் தைரியமாக வெளியே கொண்டு வந்து இந்த விசுவாசத்தை அறிக்கை செஞ்சோம். விசுவாசம் கிரியைகளில் வெளிப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வெயிலில் அந்த படுக்கையில் உள்ளவங்களை சமந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் சுற்றுப்பட்டணங்களிலும் இருந்து என்று நாம் வாசிக்கிறோம். ஆக திரளான ஜனங்கள் அங்கே எருசலேமுக்கு கொண்டு வராங்க. அற்புதமாக தேவன் சுகம் கொடுக்கிறார். என்ன விசுவாசம், நிழல் பட்ட சுகமாக, விசுவாசம் சுகமாகுங்க. வஸ்திரத்தை தொட்ட சுகமாகுமா, சுகமாகும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாகுமா, சுகமாகும். விசுவாசம், அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை யார் அப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள், தேவனை சார்ந்து கொள்ளுதல். அநேக வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சொல்லுவாங்க பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லி. அநேக வேளைகளில் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலேயும் வைப்போம், மனுஷன் மேலேயும் வைப்போம். ஆனால் தேவன் ஒருபோதும் அதை விரும்புகிறதே இல்லை. நாம் மனிதர்கள் மேலே நாம் நம்பிக்கை வையாமல் நம்ம தேவன் மேலேயே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம அநேக வேளைகளில் மற்றவங்க ரொம்ப அன்பாக இருந்தால் சந்தோஷப்படுறோம். அதே நேரத்தில் அவங்க நமக்கு விரோதமாக மாறிட்டாங்க அல்லது அவங்க நம்மளை நிந்திக்கிறாங்க, நமக்கு அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்கன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நம்மளை ரொம்ப நிந்திக்கிறாங்களா, ஆண்டவரே உமக்கு நன்றி.
சிலர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்களா, அதற்கு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அப்போ ஒருத்தர் நம்மளை நேசித்தா ஆண்டவரே நன்றின்னு சொல்லும் பொழுது, ஒருத்தர் நம்மளை வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசினா நடந்தால் கூட நம்ம பாதிக்கப்படக்கூடாது. அப்பவும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நமக்கு நன்றி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி நாம் தேவன் மேலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம வைக்கும் பொழுது நாம் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பவுல் என்ன எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இங்க சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. அநேக வேளைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை அவர் கொடுக்கிறார். நம்ம 1 கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்? திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் 2 கொரிந்தியருக்கு வரும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அதே நம்ம 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், முந்தின வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இங்கே இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான இல்லையா வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதிகமான ஒரு பாரம், அதிகமான வேதனை. ஏன் தேவன் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்மளை உடைக்கிறதுக்கு, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை வேற எங்கேயோ யார் மேலேயோ எதன் மேலேயோ நம்ம வச்சிருக்கிறோன்னா அதை உடைச்சிட்டு அவர் மேலே மட்டும் வைக்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்குறார். என்னடா நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், ஏன் எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது? நான் நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு அதிகமான பாடுகள்? நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்குதா? நீங்கள் மனிதர்களையும் நம்பிக்கொண்டு தேவனையும் நம்பிக்கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் சுய பலத்தில், உங்கள் சொந்த திறமையில், உங்கள் சுய பணத்தில் அல்லது ஞானத்தில் நீங்கள் சார்ந்து கொண்டு நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது தேவன் மட்டும் நீங்கள் நம்புறீங்களா? தேவன் இப்படி வேற எதையோ ஒன்று நம்ம நம்பிக்கொண்டு தேவனையும் நம்புறத அவர் ஒருபோதும் அவர் விரும்புவதே இல்லை. உலகம் என்ன சொல்லுதுன்னா, உன்னால் முடியும், வில் பவர், நீ எல்லாம் செய்ய முடியும், நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு உலகம் சொல்லுது. நீ உன் மேலே நம்பிக்கை ஆயிரு அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தமான பாரங்களை, பிரச்சனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து நாம் வெறுமையாக்கி தேவனை சார்ந்து கொள்ள தேவன் அதுதான் விசுவாசம். ஆண்டவர் யோவான் 15:5 சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அப்போ அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வந்து, ஆண்டவரே என்னால் முடியாது, என் திறமையில் இல்லை, அல்லது மனிதர்களை நம்பியிருந்து நம்ம ஏமாற்றப்படும் பொழுது, ஐயோ இவங்களை நம்பினனே நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐயோ இவங்களை நம்பினது தப்பு, நான் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்படி இந்த ஏமாற்றங்களை என் மேலே தேவன் அனுமதிக்கிறார். அப்போ மற்ற மனிதர்கள் உதவி செஞ்சால் சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி. மனிதனுடைய உதவி நமக்கு கிடைக்கல, ஏமாற்றமாகுதுன்னா அவங்கள வருத்தப்பட வேண்டாம், அவங்க மேலே கோவப்பட வேண்டாம், அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவரே நான் உங்களையே நம்பணும்னு சொல்லி எல்லா வாசலையும் எனக்கு அடைக்கிறீங்க, நான் விசுவாசத்தோட என் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் உண்மையான விசுவாசம். இப்படி நாம் தேவனை மட்டும் சார்ந்திருந்து அவர் மேலே உண்மையான விசுவாசத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அது ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்குதா? அது உண்மையான விசுவாசமாக, உயிரோட்டமான விசுவாசமாக இருக்குதா? விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் முறுமுறுக்கிறவங்களா, குறை சொல்கிறவங்களா, கவலைப்படுறவங்களா, நீங்கள் எரிச்சல் உள்ளவங்களா, சமாதானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. நீங்கள் தேவனை நம்புகிறேன், ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாமே ஆண்டரை தேடி அவருடைய சமூகத்துக்கெல்லாம் ஓடுறீங்க, ஆனால் என்ன இல்லை? உண்மையான விசுவாசம் இல்லை. உண்மையான விசுவாசம் இல்லாமல் இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் எரிச்சல், கோபம், யார் மேலேயாவது முறுமுறுப்பு, ஒரு அமைதல் இல்லாத ஜீவனம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். நீங்கள் ஆண்டவரே
நான் ஏன் பொறுமை இல்லாமல் இருக்கிறேன்? ஏன் இன்றைக்கு எரிச்சலாக இருக்கிறேன்? ஏன்னா ஆண்டவரே நடக்குமா நடக்காத நான் பயந்துட்டு இருக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பலசாலி, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் தெரியும். ஆனால் நான் ஏன் பதறிக்கிட்டு இருக்கிறேன்? நான் ஏன் கோபம், எரிச்சல், எப்பவும் முறுமுறுப்பு, கவலை, சோர்வு? இன்னைக்கு அந்த உண்மையான விசுவாசத்துக்கு நேராக என்னை திருப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்து, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. என் விசுவாசம் பலவீனமாக இருக்குது, நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் என்னுடைய பிரச்சனைகளை உம்மிடத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான உண்மையான விசுவாசத்தை உங்கள் மேலே வைக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடத்துல அதற்கான தீர்வு உண்டு. அவர் நிச்சயமாக அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அந்த விசுவாசத்தோடு அவரிடத்துல வருவோமா? நம்முடைய நம்பிக்கைகளை எல்லாம் எங்கே வச்சோமோ அதையெல்லாம் எடுத்து அவர் மேலே வைங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபம் செய்வோமா? என் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கவலையோட, துக்கத்தோட, நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற அவர்கள் உண்மையான விசுவாசத்தை உண்மையில வைத்து அவர்கள் தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாய் அவர்களை பலப்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலையை நீர் ஆண்டவரே கொடுக்கத்தக்கதான உண்மையான விசுவாசத்தை, ஆண்டவரே உண்மையான அற்புதத்தை, உண்மையான வல்லமையை இந்த நாளில் அவர்கள் காணத்தக்கதாக நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் இன்னும் அதிகமான செய்திகளை அங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கேட்கும்படி அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.